ஆனா அவங்க அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, முஃமின்களையும் ஏமாற்ற முடியாது. மாறாக அவங்க தங்களுக்கு தாங்களே என்ன பண்றாங்கன்னா தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், நஷ்டம் அடைந்து கொள்ளுகிறார்கள். நல்லா என்ன செய்யறான்னு சொன்னா 8:9 அல்லாஹ் சொல்றான். அதற்கான காரணத்தை என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10வது வசனத்துல அல்லாஹ் பேசுறான். என்ன சொல்றான்னு சொன்னா ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்க உள்ளத்துல நோய் இருக்கிறது. ஃபஸாதத்துஹும் அல்லாஹு மரலா, அல்லாஹ் அந்த நோய் என்ன செய்யறான்னு சொன்னா இன்னும் அதிகமாக்குறான். அந்த முனாஃபிக்தனத்தால அந்த நோயை இன்னும் அல்லாஹ் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறான். வலஹும் அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வதைக்கின்ற வேதனை அவர்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா விவாகாவும் எக்குதிவும், அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டே இருந்தார்கள். எப்ப பார்த்தாலும் பொய் தான், உண்மைக்கு புறம்பாகவே எப்பொழுதுமே இருப்பார்கள். அதன் காரணத்தினால் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிற காரணத்தினால் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன நோய் அப்படின்னு சொன்னா, உள்ளத்துல என்ன நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா சந்தேகம் என்கின்ற நோய் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடாத ஒன்று. மார்க்கத்தில சந்தேகம் என்பதே இருக்கவே கூடாது. அல்லாஹுடைய விஷயத்தில், திருக்குர்ஆன் சொல்லுகிற செய்திகளுடைய விஷயத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற செய்திகளிலே ஒரு முஃமினுக்கு எப்பொழுதுமே சந்தேகம் அங்கே வந்து விடவே கூடாது. இது நடக்குமா நடக்காதா, இது இருக்குமா இருக்காதா, இந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி சரியில்லை, இப்படிலாம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு முஃமினுக்கு வரவே கூடாது. அப்படி வந்தால் அங்க உள்ள நோய் இருக்குன்னு அர்த்தம். அவங்க யாராக இருப்பாங்க, நயவஞ்சங்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும். ஆக இந்த ஏற்பட்டு இருக்கிற நோய் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சந்தேகம் என்கிற அந்த நோய் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமாக அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த நோய், சந்தேகம் என்கிற அந்த நோய், அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நோயை இன்னும் அதிகமாக ஆக்குகின்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் பொய்யுரைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொன்னா இல்ல. நாம் பல ஹதீதுகள்ல கேட்டிருப்போம். பொய் என்பது இருக்கிறதே அது தீமையின் பக்கம் அழைத்து செல்லும். பொய் எப்பொழுதுமே, பொய் ஏன் பேசுறாங்க, உண்மையை மறைக்கிறதுக்கு தான் பொய். உண்மையை மறைத்தாலே அவன் என்ன செய்யறான்னு அர்த்தம், ஒரு தவறை செய்கிறான், பாவத்தை செய்கிறான், அதை மறைப்பதற்காக வேண்டி பொய் சொல்லுகிறான். ஆனால் பாவத்தின் பக்கம் அவனை அழைத்து செல்லும். பாவம் எங்க கொண்டு போய் சேர்க்கும், நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். பாவம் என்பது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் பொய்யாக இருக்கிறது. அதே உண்மை என்பது அவனை நன்மையின் பக்கமே அழைத்து செல்லும். எப்பயுமே உண்மை பேசுறான் அப்படின்னு சொன்னா பாவத்தின் பக்கம் போகாம நன்மையின் பக்கமே போவான். நன்மை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழி. ஆக யார் உண்மை உரைக்கிறார்களோ அவர்கள் சுவனத்திற்குரியவர்கள், யார் பொய் சொல்றாங்களோ அவர் நரகத்திற்குரியவர்கள். பொய் சொல்றவங்க யாராக இருப்பாங்க, நயவஞ்சகர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும். அதே போல நயவஞ்சகர்கள் தான் பொய் பேசுகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஒரு முஃமின் பொய் பேசவே மாட்டான், எப்பொழுதும் பொய் பேச மாட்டான். நயவஞ்சகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் எப்பொழுதுமே பொய் பேசுகின்ற பழக்கம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற செய்திகளை பார்ப்போம். ஒரு இடத்துல அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா 9வது அத்தியாயம் 124வது வசனத்துல முஃமின்கள்னா யாரு, முனாஃபிக்குகள்னா யாரு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஃபஅம்மல்லதீன ஆமனு ஃபஸாதத்துஹும் ஈமானா, முஃமின்கள்னா யாருன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, மார்க்கமே சொல்லப்படுகிறது, குர்ஆன் வசனம் ஒன்று ஓதி காட்டப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொன்மொழி எடுத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இன்னும் அதிகரிக்கும். அதை கேட்ட உடனேயே
அதை பார்த்த உடனேயே, அதை படித்த உடனேயே அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கம், எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டு ஈமானிய அந்த பலம் இன்னும் அவர்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, ஈமானன் ஈமானால் அவர்கள் அதிகமாகும். அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தன்னுடைய ஈமான் அதிகரிக்கிறத கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் முஸ்லிம்கள். அதே சமயத்துல யாரு முனாஃபிகீன்களாக இருக்கிறார்களோ, நயவஞ்சகளாக இருக்கிறார்களோ, அவங்கள பற்றி அல்லாஹ் அடுத்த வசனத்துல 9வது அத்தியாயத்துல அடுத்த வசனத்துல பேசும்போது அல்லாஹ் சொல்றான், யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே சந்தேகம் என்கிற நோய் இருக்கிறதோ, அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு அசுத்தங்கள் மேற்கொண்டு அவருடைய உள்ளங்களிலே சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த உள்ளத்துல குப்பை விழுந்துகிட்டே இருக்கும். குப்பைகள் என்பது, அசுத்தம் என்பது, நஜீசுகள் என்பது அவருடைய உள்ளங்களிலே சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்க மரணம் வரும். அவர்கள் மரணிக்கிற பொழுது குஃப்ரிலேயே மரணித்து விடுவார்கள். இறை நிராகரிப்பிலேயே அவர்கள் மரணித்து போவார்கள். காரணம், அவர்கள் உள்ளத்திலே நோய் இருந்த காரணத்தினால், சந்தேகம் என்கிற நோய் இருந்த காரணத்தினால் உள்ளம் அசிங்கப்பட்டு போய் அந்த கடைசியில் மரணமே எப்படி இருக்குங்க? குஃப்ரிலே மரணிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு போகிறது. அதனால் பொய் என்பது ஒரு முஃமினுக்கு ஆகாத செயல். அது இறை நிராகரிப்பாளர்களாக கடைசியில கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்களிலே சொல்லுகிற செய்திகளையும் நாம் பார்க்க முடியாது. இது சம்பந்தமா நம்ம நிறைய செய்திகளை சொல்லலாம். வரலாற்று நிகழ்வுகளையும், உஹதுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியும். உஹதுடைய வரலாறுகள்லாம், உஹது களம் எப்படிப்பட்ட களம்ன்றது நம்ம யோசனை செய்து பார்க்கிறோம். பத்ர்ல வெற்றி கிடைச்சிச்சு. ஆனா அதே சமயத்துல உஹதுல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, முனாஃபிகீன்கள் எல்லாம் எங்களை கொண்டாந்து கொல்ல பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு உபய் இப்னு கலப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நயவஞ்சகனுடைய தலைவன் அந்த போருக்கு சென்ற படைவீரர்களிலே ஒரு பகுதியினரை திரட்டி கொண்டு என்ன பண்ணா, எல்லாம் நம்மளெல்லாம் கொல்ல பார்க்கிறாரு, வாங்க திரும்பி போயிடுவோம், நம்ம முகம்மது நம்மை கொல்ல பார்க்கிறார், வாங்க நம்ம திரும்பிடும் சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சொன்னாக்க, படையிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து கொண்டு ஊர் பக்கம் 14 பக்கம் ஒரு சேர்ந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கணும். காரணம் என்ன? அங்கே சந்தேகம், அந்த நோய் அவர்கள் உள்ளத்தில் இருந்த காரணத்தினால். ஆக நாம் நல்லா விளங்கிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பொய் என்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், சந்தேகம் என்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சந்தேகம் என்பது ஒரு பெரும் நோய். குடும்பங்கள்ல கூட பிரச்சனை வருதுன்னு சொன்னாவே அங்க பெரும்பாலும் இருக்கிற விஷயம், முன்னால் வைக்கப்படுகிற விஷயம் சந்தேகம். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில ஏற்படுகிற பிரச்சனைகளில் முதலாவதாக நாம் பார்க்க செய்ய சொல்ல சந்தேகம். கணவன் மனைவியின் மீதோ, மனைவி கணவனின் மீதோ சந்தேகம் ஒரு காலம் கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே சந்தேகம் என்கிற அந்த செய்தி வரலன்னு சொன்னா 2 பேருக்கு மத்தியில பிழைப்பு இருக்கும். இறுதி மூச்சு வரை, ஏன் நாளை சுவனம் வரை அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். ஆக அங்க வரக்கூடாத ஒன்று என்பது சந்தேகம். சந்தேகம் என்கிற நோய் வந்துவிட்டாலே அங்கே எல்லாம் குப்பைகளும் உள்ளத்தில் வந்துவிட்டு அவர்களை இறை நிராகரிப்பாளராக மரணிக்கிற ஒரு நிலையை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை பார்ப்போம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு அந்த சந்தேகம் என்கிற நோயில் இருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய நல்ல செய்திகளை உள்வாங்கக்கூடிய அந்த உள்ளமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.